இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இசை, இதுதான் அக்காவோட ஆபீஸ். வா, இப்படி உட்காரு. இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்கணும், வேற எங்கேயும் போக கூடாது, சரியா? அம்மாவும் தேனாக்காவும் கொஞ்ச நேரத்துல வந்து உன்னை கூட்டிட்டு போயிருவாங்க. ஓகே? இந்தா உனக்கு லாலிபாப். இந்தா. ஹலோ, யா ஓகே, 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். இசை, இங்கே இருக்கணும். அக்கா 5 மினிட்ஸ்ல வந்துருவேன், ஓகேவா? ஓகே. புஷ்பா 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 புஷ்பா. லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து லோடு மேல லோடா வருது. எத்தனை தடவை தான் செக் பண்றது? புஷ்பா புஷ்பா யார்? புஷ்பா. ஹேய் இசை, நீ எப்படி இங்க? என்ன அன்னைக்கு மாதிரி தனியா வந்துட்டியா? பின்ன நீ எப்படி இங்க? அக்கா அக்கா. ஓ, அக்கா கூட்டிட்டு வந்தாங்களா? சரி வா உட்காரு, வா. அம்மா, உன் அக்கா எங்க? ஹலோ 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 சொல்ல ஹலோ. ஓ, போன் பேசிட்டு இருக்காங்களா? சரி 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 சரி, ஓகே. உன் அக்கா வர்ற வரைக்கும் நான் உனக்கு இங்க கம்பெனி கொடுக்குறேன். சரியா? இசையோட அக்கா யாரா இருக்கும் இங்க? உன் அக்கா வரட்டும். குட்டி பண்ண ஏன் தனியா விட்டுட்டு போனீங்க நல்லா கேக்குறேன். பாவம். முத்தாய். எனக்கா? உன்னோட மிட்டாயா எனக்கு ஷேர் பண்றியா? பணம் பணம் பணம். நீங்க எல்லாரும் பணத்துக்காக தான் என் கூட இருக்கீங்களா? நான் தான் எப்பவும் எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கொடுத்தது நீதான் இசை. புஷ்பா ஃப்ரெண்ட். எஸ், புஷ்பா உன்னோட ஃப்ரெண்டு தான். வர்ஷினி, இந்த படம் நைட் 11:20 ஷோ தான் இருக்கு, என்ன பண்ணலாம்? சரி, புக் பண்ணு. எப்படியாவது இன்னைக்கு படம் பாத்துறணும். படம் முடிச்சிட்டு அப்படியே நான் சொன்னல இன்னைக்கு அந்த ஃபுட் கோர்ட்ல சாப்பிட்டு வந்துடலாம். ஓகே ஓகே டன். முத்து மேடம், எனக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடு. எனக்கு பிரியாணி பண்ணிடுங்க. வெண்பாவுக்கு சிக்கன் கிரேவி பண்ணிடுங்க. வர்ஷினிக்கு சாலட் பிடிக்கும். அவ அண்ணனுக்கு ஃபிஷ் ஃப்ரை. ஓகேவா? என்ன பாக்குறீங்க? போய் சமைங்க, போங்க போங்க. ஆனாலும் சிபிக்கு பயங்கர தைரியம் தான். ஜனாமாக்கு சத்தமா பாட்டு கேட்டாலே பிடிக்காது. ஆனா அவன் வேணும்னே பாட்டு கேக்குறான் பாரு. நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஹலோ, எதுக்கு இப்ப உள்ள வந்த? அறிவில்ல? இப்படி அரையும் குறையுமா தான் டான்ஸ் ஆடுவீங்களா? என் ரூம்ல நான் எப்படி வேணா ஆடுவேன். உனக்கு என்ன? நீ இப்படி கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம உள்ள வந்து நிக்கிற. காஃபி எடுத்துக்கங்க.
கருமம், எனக்கு என்ன ஆசையா உங்க ரூமுக்குள்ள வரணும்னு? எதுக்கு இவ்வளவு சத்தமா பாட்டு வச்சிருக்கீங்க? வீட்ல மத்தவங்க இருக்கிறதா வேண்டாமா? என்னது கருமமா? யூ பிளடி! ஏய் குர்ரி, ஏய் ஏய் ஷூ ட்ரெஸ் வேற போடல. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. ஆளாளுக்கு உங்க இஷ்டப்படி இருக்க. இது ஒன்னும் ஹோட்டல் இல்ல, இது வீடு. இங்க ஒரு சில ஒழுக்கம் இருக்கணும். இங்க இருக்கிறவங்களுக்கு டிசிப்ளின் வேணும். ஏய் முதல்ல என் ஸ்பீக்கரை கொடு. ஒரு லெக்சர் கேட்கல, எனக்கு டைம் இல்ல. கொடு. டைம் இல்லனாலும் விருப்பம் இல்லனாலும் என்னோட லெக்சரை கேட்டுதான் ஆகணும். உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. இந்த வீட்ல இனிமே சில ரூல்ஸ் இருக்கும். அத எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்னது ரூல்ஸா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ வேலைக்கு வந்திருக்கிறியா இல்ல எங்க எல்லாரையும் நாட்டமா பண்ண வந்திருக்கியா? அதானே, நான் வேலைக்கு தான் வந்திருக்கேன். ஆனா என் வேலை இவங்க நினைக்கிறத நான் செய்யறதுதான். ஓகே, விஷயத்துக்கு வரேன். ரூல் நம்பர் 1. இனிமே இந்த வீட்ல யாரும் சத்தமா பாட்டு கேக்குறதோ படம் பாக்குறதோ இருக்கவே கூடாது. ரூல் நம்பர் 2. ஆளுக்கு ஒரு சமையல், ஆளுக்கு ஒரு டிஷ் எல்லாம் செய்ய முடியாது. முத்தம்மா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னல, ஆனா அதை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியலையே. மறுபடியும் சொல்றேன், ஒரே சமையல தான் இனிமே எல்லாருக்கும். இத மீறி யாராச்சும் அதை செய் இதை செய்யன்னு சொன்னாங்கன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. ரூல் நம்பர் 3 ரொம்ப முக்கியமானது. நைட்டு 11 மணிக்கு மேல வீட்ல கர்ஃபியூ. அதுக்கு மேல யாரும் வெளியில போக கூடாது. வெளியில போயிருந்தாலும் அந்த டைம்குள்ள வீட்டுக்குள்ள வந்திருக்கணும். அத மீறினீங்கன்னா கதவு உங்களுக்கு திறக்காது. நான் போடுற ரூல்ஸ ஃபாலோ பண்ணலனா அதோட விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். உங்க வரவு செலவு எல்லாத்தையுமே நேரடியா பாதிக்க வைக்கும். மறுபடியும் சொல்றேன், இத யாரு ஃபாலோ பண்ணலையோ அவங்க இந்த வீட்ல இருக்க முடியாது. அது யாரா இருந்தாலும். ஏய் என்ன நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? உன்னோட சர்வாதிகாரத்துக்குலாம் நாங்க அடங்கி போகணுமா என்ன? சர்வாதிகாரமே தான். உங்களெல்லாம் வழிக்கு கொண்டு வர சாதா அதிகாரம் பத்தாது. இத்தனை வருஷமா ஜனாமா உங்ககிட்ட அன்பாவும் சொல்லி பார்த்தாங்க, அதட்டையும் பார்த்துட்டாங்க. ஆனா யாராச்சும் அதை கேட்டீங்களா? கேட்க மாட்டீங்க. சோ என் மெத்தட் தான் சரி.